வரிசையில் இன்னைக்கு ராமபாணம் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம். ராம ராம கோதண்ட ராமா. ஸ்ரீ ராமபிரானின் வில்லின் ஆற்றல். ஸ்ரீ ராமபிரானின் வில்லை அனுபவிக்கும் முன் அவரின் வில் பற்றி வார்த்தா மாலையில் ஒரு சின்ன கதை வருகிறது, அதை பார்க்கலாம். குருகுலம் ஒன்றில் 3 மாணவர்கள் ஒரு குருவனிடம் படிக்கிறார்கள். ஸ்ரீ ராமாயண பாடம் படித்த பின் குரு ஸ்ரீ ராமாயணத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சிஷ்யர்களை பார்த்து கேட்டார். முதல் சிஷ்யன், ஸ்ரீராமர் மனித பிறவி எடுத்ததால் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார், சரீர சம்பந்தமே இருக்கக்கூடாது என்றான். குருவும், சரி, அப்படியானால் இந்த சரீர சம்பந்தத்தை அறுக்க நீ தபஸ் முதலிய உபாயங்களை செய்ய புறப்படு என்று அனுப்பிவிட்டார். இரண்டாவது சிஷ்யன், தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அவர்கள் சொல் பேச்சு கேட்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். குருவும், நீ திருமணம் செய்து கொண்டு உன் மாதா பிதாவிற்கு தொண்டு செய்ய புறப்படு என்று அனுப்பிய பிறகு கடைசி சிஷ்யனை கேட்டார். மூன்றாவது சிஷ்யன், ஸ்ரீராமனின் வில்லே நமக்கு உபாயம் என்றான். குரு சிஷ்யனை தழுவிக்கொண்டார். வில்லுக்கு என்ன பெருமை? ஒரு வெறும் ஆயுதம் தானே என்று நாம் நினைப்போம். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து, ஒரு வில்லால் கொந்தளிக்கின்ற கடலை அடைத்தார் ராமர் என்கிறார் தொண்டரடி புடியாழ்வார். இங்கே வில்லா கடலை அடைத்தது இல்லை, ஸ்ரீராமர் தான். ஸ்ரீராமரின் வீரத்தை பலவிதமாக புகழ்ந்து பேசியுள்ளார்கள். வால்மீகி ராமனுடைய வீரத்தை அவர்களுடைய பகைவர்களும் கொண்டாடுவார்கள் என்கிறார். கம்பர் கணக்கு போட்டு காண்பிக்கிறார். ஆனை 1000, தேர் 10,000, அடல்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும், கானம் 1000 கவந்தம் நின்று ஆடிடின் கவின்மணி கனில் என்னும், ஏனை அம்மணி 7.5 நாழிகை ஆடியது இனிது அன்றே. இதன் பொருள் யானைப்படை 1000, தேர்ப்படை 16,000, குதிரைப்படை 1 கோடி, சேனை தலைவர்கள் 1000, இவைகள் எல்லாம் மடிந்து விழுந்தால் ஒரு தலையற்ற உடல் எழுந்து ஆடுமாம். இப்படி 1000 தடவை தலையற்ற உடல் எழுந்து ஆடும்போது ஸ்ரீராமனின் வில்லில் இருக்கும் மணி கனில் என்று ஒரு முறை ஒலிக்குமாம். அதாவது மேலே உள்ள லிஸ்டை 1000 தடவை செய்தால் ராமருடைய மணி ஒரு முறை ஒலிக்கும். யுத்தத்தில் அவருடைய மணி இப்படி 3 மணி நேரம் தொடர்ந்து ஒலித்தது என்றால் அவர் எவ்வளவு பேரை வீழ்த்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வீரம் ராமனுடையது. சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் ஜெய ஜெய மகாவீர மகாதீர என்று வீரமாக ஆரம்பிக்கிறார். அதிகார சங்கரத்தில் தேசிகனின் பாசுரம் இது. உத்தம வமத்தலம் அமைத்ததோர் எழில் தனு உயர்த்த கணையால் அத்தி வரக்கன் முடிப்பத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன், உயர்ந்த போர்க்களத்தில் அமைக்கப்பட்ட நிகரற்ற அழகிய வில்லிலிருந்து செலுத்தப்பட்ட அம்பினால் ராவணனுடைய தலை 10ஐயும் ஒரு கொத்தாக அறுத்து கீழே தள்ளின பலமுடைய ராமர் என்கிறார் நம்மாழ்வார். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவு கறந்து உள்ளும் தோறும் திரு அமர் மார்பன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிராணி. யுத்தத்தில் ஸ்ரீராமர் ஒருவராகவும் இருவராகவும் மூவராகவும் மாறி மாறி பின்னர் தன் உருவமே யாருக்கும் தெரியாதபடி மிக வேகமாக சுழன்று சுழன்று போர் புரிந்தான் என்று திரைப்படத்தில் கிராஃபிக்ஸ் மூலம் இன்று நாம் பார்ப்பதை நம்மாழ்வார் அன்றே பார்த்துவிட்டார். இப்படி சுழன்று அடிப்பதை நினைக்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஆழ்வாருக்கு தித்திப்பான் இனிப்பாக இருக்கிறான் என்கிறார். ஆண்டாள் ராவணனுக்கு மற்ற ஆழ்வார்கள் போல இவ்வளவு வாரத்தை விரயம் செய்யாமல் சாதாரணமாக நகத்தால் பூச்சி இருக்கும் இலையை கிள்ளி எறிவது போல் கிள்ளி களைந்தான் என்று 2 வார்த்தையில் பொல்லா அரக்கனான ராவணனை சிக்கனமாக முடித்துவிட்டாள். மிகுந்த ஞானியான கூறத்தாழ்வான் இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமரின் குணத்தை எதில் சேர்க்க முடியும்? சீலகுணமா வீரகுணமா? இந்த குணத்தை எப்படி விவரிக்க முடியும் என்று அவரே குழம்புகிறார். எதற்காக ஸ்ரீராமர் அவனை இவ்வளவு நாள் விட்டு வைத்தார் என்றால், ராவணன் தான் ஸ்ரீராமரை விரோதியாக நினைத்தான். ஆனால் ஸ்ரீராமர் என்றுமே அவனை விரோதியாக நினைக்கவில்லை. பெருமாள் நான் உன்னை ரட்சிக்க வருகிறேன் என்று வரும்போது, வேண்டாம், அவனை விளக்காமல் இருந்தாலே போதும், அவர் நம்மை ரட்சித்து விடுவார், நானே என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் என்று நினைப்பது தான் பெரிய குற்றம். அதுதான் ராவணன் செய்தது. யுத்தத்தில் ராவணன், ராமா, என்னை நீ 2ஆக பிளந்தாலும் என் உயிரற்ற உடல் பின்னோக்கி விழுமே தவிர முன்னோக்கி விழாது என்கிறான். அதாவது முன்னோக்கி விழுந்தால் அந்த நொடியில் ஸ்ரீராமர் தன்னை நோக்கி சரணம் என்று விழுந்து விட்டானோ என்று அருள் புரிந்தாலும் புரிந்து விடுவார்.
கடைசி வரை ராவணன் பெருமாளிடமிருந்து விலகியே வீழ்ந்தான். யுத்தத்தில் ஸ்ரீராமர் கையில் வில் இருக்கிறது, எதிரே ராவணன் கையிலும் வில் இருக்கிறது. சண்டையில் ராவணனின் கையில் இருக்கும் வில் கீழே விழ பெரியவாச்சான் பிள்ளை ராவணனை வீரன் என்று பாராட்டுகிறார். அதாவது, நாம் அவனிடம் சரணம் என்று விழுந்தால் பெருமாள் தோற்றுவிடுவார், நாம் வீரன் ஆகிவிடுவோம். ஸ்ரீராமன் காட்டுக்கு சென்றது அகலிகை, குகன், சபரி, சுக்ரீவன், அனுமார், விபீஷணனை போன்ற பயிர்களை தோட்டத்தில் வளர்க்க, தோட்டத்தில் சில செடிகளின் இலையில் ஒரு பூச்சி இருந்தால் அதை கிள்ளி எறிவது போல வாலி ராவணனை கிள்ளி எறிந்தார் என்று சொல்ல வேண்டும். பெரியாழ்வார், சார்ங்கம் என்னும் வில்லாந்தான் தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் என்று தான் விரும்பிய சொல் என்கிறார். வில்லாண்டான் என்றால் வில்லை வைத்து அடித்தான் என்பதில்லை, வில்லை வைத்து கொண்டு அடிக்காமல் இருந்தார் என்பதுதான் அதன் சரியான அர்த்தம். ஸ்ரீராமனிடம் கருணைக்கும் வீரத்துக்கும் போட்டி வந்தால் கருணைதான் ஜெயிக்கும். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் கீர்த்தனையில் கோடி நதுலு தனுஷ்கோடி என்ற பாடலில் கோடி நதிகள் ராமனின் வில் நுனியில் தனுஷ்கோடி இருக்க, ஓ மனசே நீ ஆறுகளுக்கு திரிகின்றாயே என்கிறார். சாரங்கம் என்றால் ஸ்ரீராமர் நினைவுக்கு வருவார். தனுஷ்கோடி இதுவும் ஸ்ரீராமரின் வில்தான் என்றால் விபீஷண சரணாகதி நினைவுக்கு வரும். முன்பு பார்த்த கதையில் அந்த சிஷ்யன் ஸ்ரீராமரின் வில்லே தஞ்சம் என்று ஏன் சொன்னான் என்று இப்போது புரிந்ததல்லவா? நன்றி, வணக்கம்.